மருத்துவராவது உங்கள் லட்சியமா? அரசு பள்ளி மாணவர்கள் உட்பட 1000க்கும் மேல் மருத்துவர்களை உருவாக்கிய ஸ்பெக்ட்ரா நீட் அகாடமியில் 2024க்கான நீட் கிராஷ் கோர்ஸ் வகுப்புகள் மார்ச் 20 முதல் ஆரம்பம். அட்மிஷன் நடைபெறுகிறது. தேர்தல் நேரத்தில் கச்சத்தீவு விவகாரம் பூதாகரமாகியுள்ளது. மத்திய அமைச்சர் ஜெய்சங்கர் அளித்துள்ள விளக்கத்தையும் இதற்கு திமுக தரப்பில் அளித்துள்ள பதிலையும் செய்தியாளர் பார்வையில் விவரிக்கிறார் செய்தியாளர் ரமேஷ். ரமேஷ், இந்த மக்களவை தேர்தல் நெருங்கி வரும் நிலையில கச்சத்தீவு விவகாரம் ஒரு பெரிய விஷயமே மாறி இருக்கு. பாஜகவும் சரி திமுகவும் சரி மாத்தி பதிலடி கொடுத்துட்டு இருக்காங்க. என்ன விவரம்? மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் இன்றைக்கு பேட்டியளிக்கும் போது தமிழக முதலமைச்சருக்கு 21 முறை தான் கடிதம் முதலமைச்சர் எழுதிய கடிதத்திற்கு பதில் கடிதம் அனுப்பியிருப்பதாகவும், அதாவது அப்ப இருந்து ஆட்சியில் இருந்த திமுகவிற்கு இது நன்கு தெரியும் எனவும் காங்கிரசும் திமுகவும் வேண்டுமென்றே இதை கொடுத்து விட்டார்கள் என்றும் அவர் சொல்லியிருந்தார். இந்த நிலையில் திமுகவும் இதற்கு எதிர்வினை ஆற்றியிருக்கிறது. அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, திமுக சைட்ல இன்றைக்கோ நேற்றைக்கோ அவர்கள் இந்த கச்சத்தீவை கொடுக்கவில்லை. 50 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இது ஒரு நடைபெற்ற ஒரு சம்பவம். இதை பாத்தீங்கன்னா உள்நோக்கத்தோடு தற்போது தேர்தலுக்காக சொல்ல முதலமைச்சர் ட்விட்டர் பக்கத்தில் என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, 10 ஆண்டு காலம் இது தூங்கி கொண்டிருந்த மத்திய அரசு தற்போது ஏன் இந்த பிரச்சனை எடுக்கிறது? தமிழக அரசு பாத்தீங்கன்னா ஒரு ரூபாய் கொடுத்தால் மத்திய அரசு பாத்தீங்கன்னா 29 பைசா தான் திருப்பி கொடுக்கிறது. இது போன்ற நிதிகளை எல்லாம் கொடுக்க வேண்டும் என்றும் பதில் சொல்லுங்கள் மோடி என்று எல்லாம் ஹேஷ்டேக் சொல்லி அவர் அந்த ட்விட்டர் பக்கத்தில் தெரிவித்திருந்தார். தொடர்ச்சியாக பாத்தீங்கன்னா RS பாரதியிட்ட கேட்கும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, அதாவது 34,000 கோடி இலங்கை திவாலான பிறகு மத்திய அரசு கொடுத்த அமௌண்ட். அப்படி இருக்கும்போது அவ்வளவு பெரிய உதவிகளை செய்த மத்திய அரசு ஏன் இந்த கச்சத்தீவை மீட்கவில்லை என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் என்ன 21 கடிதம் பதில் கடிதம் எழுதியதாக மத்திய அமைச்சர் சொல்கிறாரு, அந்த கடிதத்தில் மீட்டு விட்டோம் என்று ஏதாவது குறிப்பிட்டாரா என்று குறிப்பாக TKS இளங்கோவன் போன்றவர்கள் கேட்டிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக பாத்தீங்கன்னா இன்னைக்கு சமூக தளங்களிலும் இதில் ஒரு மிகப்பெரிய ஒரு மோதலாக திமுக மற்றும் பாஜகவினரிடையே வந்திருக்கிறது. இதுல பாத்தீங்கன்னா ADMKவும் 10 வருஷமா பிரைம் மினிஸ்டர் என்ன பண்ணியிருந்தாருன்னு சொல்லி ஜெயக்குமார் கேட்டிருக்காரு. இந்த நிலையில இந்த விவகாரம் என்பது தற்போது குறிப்பாக போதாகரமாக இருக்கிறது. மீனவர்கள், அதாவது இந்தியாவிலேயே அதிக கடற்பரப்பை கொண்ட ஒரு மாநிலம் என்று சொன்னால் அது தமிழகம் தான். கிட்டத்தட்ட ஒரு 1000 கிலோமீட்டருக்கு மேல இங்க சென்னையில பழவேற்காடுல ஆரம்பிச்சு அங்க கன்னியாகுமரி வரை ஒரு நீண்ட கடற்பரப்பை கொண்ட மீனவர் வாழ்வாதாரங்களை கொண்ட ஒரு தமிழகத்தில் இது போன்ற இந்த கச்சத்தீவு விவகாரம் குறிப்பாக ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடிய மீனவர்கள் மிகவும் அவதிக்குள்ளாகிறார்கள். இந்த மீனவர் பிரச்சனை காரணமாக அடிக்கடி இலங்கை கடற்படையால் கைது செய்யப்படக்கூடியதால் இந்த நிலையில் தான் இந்த கச்சத்தீவு விவகாரம் என்பது தற்போது பூதாகரமாக இருக்கிறது. இதை வரக்கூடிய நாட்களில் எப்படி குறிப்பாக 2 கட்சிகளும் கொண்டு செல்கிறார்கள் என்பதை நம்ம பார்க்க வேண்டும். குறிப்பாக பாரதிய ஜனதா மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் கேட்ட தகவல் அறிவு உரிமை சட்டத்தில் கேட்கப்பட்ட கேள்விக்கு தான் இந்த பதில் என்பது கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதிலிருந்தே இந்த விவகாரம் தமிழகத்தில் குறிப்பாக பிஜேபி ஒரு சைடு ரியாக்ஷன் கேட்கவும், அதே போல DMK தரப்பில் இதற்கான பதில்கள் கொடுக்கப்பட்டும் வருகின்றது. விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். மருத்துவராவது உங்கள் லட்சியமா? அரசு பள்ளி மாணவர்கள் உட்பட 1000க்கும் மேல் மருத்துவர்களை உருவாக்கிய ஸ்பெக்ட்ரா நீட் அகாடமியில் 2024க்கான நீட் கிராஷ் கோர்ஸ் வகுப்புகள் மார்ச் 20 முதல் ஆரம்பம். அட்மிஷன் நடைபெறுகிறது.